PSLV C-62 ராக்கெட் இலக்கை அடையவில்லை. இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு செல்லும் போது தோல்வி அடைந்தது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். தோல்விக்கான தரவுகளை ஆராய்ந்து வருகிறோம் என்றும் இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதனால் இன்று காலையில் புத்தாண்டில் முதல் ராக்கெட் விண்ணில் PSLV 62 மூலமாக 16 ராக்கெட்களுடன் செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்ட PSLV 62 ராக்கெட் இலக்கை அடையவில்லை. விண்ணில் ஏவப்பட்ட PSLV C-62 ராக்கெட் ஆனது இரண்டாவது நிலையிலிருந்து மூன்றாவது நிலைக்கு செல்லும் போது தோல்வி நிலையை எட்டியது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். இந்த தோல்விக்கான காரணங்கள் தொடர்பாக ஆராய்ந்து வருகிறோம் என்றும் தரவுகள் தொடர்பாக சேகரித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக தோல்விக்கான காரணம் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இப்போதைக்கு PSLV C-62 ராக்கெட் தனது இலக்கை அடையவில்லை என்றும் விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட்டின் மூன்றாவது பிரிவு அது இலக்கை அடைவதில் தோல்வி அடைந்து விட்டது என்று இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 2 பிரிவுகளும் இலக்கை அடைந்த நிலையில் ராக்கெட்டின் மூன்றாவது பிரிவுதான் அந்த 16 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய இருந்தது. புவி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவதற்கு முன்னதாக அந்த மூன்றாவது பிரிவு ராக்கெட்டில் இருந்து பிரிந்து செல்லும் போது அது இலக்கை அடையவில்லை. இதனால் PSLV C-62 ராக்கெட் ஏவும் திட்டம் இலக்கை அடையாமல் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். PSLV C-62 ராக்கெட் மூலமாக இந்த புத்தாண்டில் முதல் ராக்கெட்டாக ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து இன்று ஏவப்பட்டது. இன்று காலையில் 10-17 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட்ட இந்த ராக்கெட் முதல் 2 நிலைகளை வெற்றிகரமாக கடந்த நிலையில் மூன்றாவது பிரிவு சரியாக பிரிந்து இலக்கை எட்டவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் PSLV C-62 மிஷன் தற்போது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அறிவித்திருக்கிறார். அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 16 செயற்கைக்கோள்களுடன் இன்று விண்ணில் ஏவப்பட்ட PSLV C-62 ராக்கெட் இலக்கை அடையாமல் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். முதல் 2 நிலையும் வெற்றிகரமாக அடைந்த PSLV C-62 அந்த மூன்றாவது பிரிவானது இலக்கை எட்டவில்லை. அதனால் இது தோல்வி அடைந்திருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இஸ்ரோ இன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த PSLV C-62 மிஷன் ஜனவரி 12ஆம் தேதி அது விண்ணில் ஏவப்படும் என கடந்த மாதமே அறிவிக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பல மாநிலங்களை பல நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்கள் இந்த PSLV C-62 செயற்கைக்கோளில் இணைக்கப்பட்டது. இதில் இந்தியாவைச் சேர்ந்த DRDO ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விண்வெளி கேமரா மற்றும் அமெரிக்கா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பல செயற்கைக்கோள்கள் பல்வேறு பணிகளுக்காக இந்த PSLV C-62 ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி 2 கட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து மூன்றாவது கட்டத்தை அது பிரியும் போது இலக்கை அடையவில்லை. அதனால் தோல்வி அடைந்திருக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். சர்மிளா.